வெல்கம் டு சமையல் வித் கவி. நம்ம இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா காரசாரமான பாயில்ட் எக் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது இட்லி, சப்பாத்தி, சாதம் எல்லாத்துக்குமே அட்டகாசமான சைடிஷாக இருக்கும். இதுக்கு நான் 3 எக் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம இதை பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ முட்டையை பாயில் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 6 பல் பூண்டு எடுத்திருக்கேன். அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இது கூடவே 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1 பிஞ்ச் மஞ்சள் தூள், அரை டீஸ்பூன் மிளகுத்தூள் எடுத்திருக்கேன், கொஞ்சம் கருவேப்பிலை. இப்போ முட்டையை நம்ம 2ஆக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஒரு கடாயை வச்சுக்கலாம். இப்போ கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடானதும் பூண்டு சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டே பூண்டு போட்டு நம்ம ஃப்ரை பண்ணும்போது அது நல்லா ஃப்ரை ஆகிக்கும். நம்ம லாஸ்ட்டில் சாப்பிடும்போது அது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இது கூட கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு இது கூட நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது கலர் மாறிடுச்சு. இப்போ இது கூட மசாலா சேர்த்துக்கலாம். இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இது கூட கட் பண்ணி வச்சுருந்த முட்டையை சேர்த்துக்கலாம். இது ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அப்போ தான் மசாலாலாம் நல்லா ஒட்டும். இப்போ இதை திருப்பி விட்டுக்கலாம். திருப்பும்போது மெதுவாக திருப்புங்க, இல்லைன்னா முட்டை உடஞ்சிரும். இப்போ இதுக்கு மேலே மல்லி இலை போட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், காரசாரமான பாயில்ட் எக் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் சமையல் வித் கவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் தொடர்ந்து வீடியோஸ் வரும். தேங்க்யூ.